ஸோ அப்போ தான் கிரேட்டோஸ்க்கும் ஏரிஸ்க்கும் மிகப்பெரிய சண்டே நடக்குது. அந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா ஏரிஸ் தானே கிரேட்டோஸ்க்கு பிளேட்ஸ் ஆஃப் கேயாஸ் கொடுத்தாரு. நான் கொடுத்த பிளேட்ஸ் வச்சு என்னையே அடிப்பியாடான்னு கிரேட்டோஸ்கிட்டேருந்து ஏரிஸ் அந்த பிளேட்ஸ் ஆஃப் கேஸை பிடிங்கிடுவார். அண்ட் இப்போ கிரேட்டோஸ்க்கு ஆப்ஷனே இல்லை. கிரேட்டோஸ் மண்டி விட்டார் ஏரிஸ் முன்னாடி. அப்போ தான் ஏரிஸ் கிரேட்டோஸ் கொல்ல வர அந்த சமயத்தில் கிரேட்டோஸ் ஒரு மிகப்பெரிய கத்தியை பார்க்குறாரு. அதாவது பிரிட்ஜாக இருக்கிற அந்த கத்தியை அவர் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து அந்த கத்தியை எடுத்து ஏரிஸ் நெஞ்சிலே சொருவிடுறாரு. நம்ம ஏரிஸ் கிரேட்டோஸை எப்படி உடம்பை பொழந்து கொண்டாரோ அந்த மாதிரி கிரேட்டோஸ் ஏரிஸை உடம்பு பொழந்து கொள்கிறாரு. அண்ட் தேர் ஹி கோஸ், ஹி காட் ஹிஸ் ரிவெஞ்ச். Kratos had done the impossible. A mortal defeating a god. Ares was no more.